உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க கார்த்தி, என்ன ஹெல்ப் வேணும்? சார், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ரவுடி தீபா கிட்ட ரோட்ல பிரச்சனை பண்ணியிருக்கான். அவங்கள வேற துரத்திருக்கான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போது ஒரு கார்ல அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே அவங்க ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்கேருந்து வெளியே வரும்போது நான் அவனை அங்கே பார்த்தேன். அவனை பிடிக்க ட்ரை பண்ணேன், ஆனால் தப்பிச்சிட்டான் சார். உங்க ஒய்ஃப் தீபாவுக்கு எதிரியா? என்னால் நம்பவே முடியலையே. அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே. எனக்கும் அதான் சார் புரியல. அது மட்டும் இல்லை, வீட்டில் வேற அவங்களுக்கு ஜூஸில் ட்ரக் கலந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வைல்டாக பிஹேவ் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க. அந்த ஜூஸை டெஸ்ட் பண்ண லேப் ரிப்போர்ட் சார். அப்புறம் என்னாச்சு கார்த்தி? இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதை யார் பண்ணாங்கன்னே தெரியல சார். அதான் லீகலாக உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இது விஷயமா உங்களுக்கு யார் மேலே அது டவுட் இருக்கா? அந்த ஜூஸை டெஸ்ட் பண்ண லேப் ரிப்போர்ட் சார். அப்புறம் என்னாச்சு கார்த்தி? இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதை யார் பண்ணாங்கன்னே தெரியல சார். அதான் லீகலாக உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இது விஷயமா உங்களுக்கு யார் மேலே அது டவுட் இருக்கா? சார், எங்கள் அண்ணி ஐஸ்வர்யா மேலேயும் எனக்கு டவுட் இருக்கு. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் ரியான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க மேலே எனக்கு டவுட் இருக்கு சார். எதையுமே என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அதான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்க சொல்ற மாதிரியே சேம் இன்சிடென்ட் இன்னைக்கு நடந்திருக்கு. அதுவும் உங்க அம்மா கிட்டையும் உங்க அண்ணி மீனாட்சி கிட்டையும் ரோட்ல ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். எதிர்ச்சியே நான் அங்கே போனேன். நான் பார்த்து அவனை விசாரிச்சப்ப அவன் கையில கத்தி வச்சிருந்தான். இப்பதான் அவனை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்கேன். நீங்க சொன்ன அந்த இன்சிடென்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அவனை அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா. இது எப்போ நடந்துச்சு சார்? இன்னைக்கு காலையில தான். வாங்க. ஏய், எங்க என்ன கத்தியால குத்த வந்து அவன் தாங்க. இங்கே இருங்க. இங்க வாடா. சார், இவன் தான் சார். ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோக்கிய மாதிரி பேசுன. இவரோட ஒய்ஃபை கத்தி எடுத்து குத்த பார்த்திருக்க. எதுக்காகடா அப்படி பண்ண? சொல்றா ராஸ்கல். சார், அவங்கள நான் கத்தி எடுத்து குத்தலாம் ட்ரை பண்ணல சார். ஏதோ தெரியாம அவங்க மேல மோதிட்டேன். அவங்க ஏதோ அதை பெரிய சண்டையா மாத்தி மரியாதை இல்லாம பேசினாங்க சார். நான் சும்மா மிரட்ட தான் சார் கத்தியை காட்டினேன். நான் கொல்ல வந்து தப்பா புரிஞ்சுட்டு அவங்களா ஓடி போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. அதை உங்ககிட்ட சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதான் இவர் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாரு. என் ஒய்ஃப் மேல தெரியாம மோதி பிரச்சனை பண்ண, என் அண்ணி மேலும் தெரியாம தான் மோதினியா? அவங்ககிட்ட எதுக்கு பிரச்சனை பண்ண? சார், இவன் போய் சொல்றான் சார். ஏய், மரியாதையா இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. சார், நான் எதுவுமே பண்ணல சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.